வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திற்கு நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படித்துக் கொண்டது. பீலேயாம் கோபம் உண்டவனாக கழுதையை அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியும் இவன் புறப்பட்டு போறான். கர்த்தருக்கு என்ன வந்ததுன்னா கோபம் வந்தது, கோபம் உண்டது. உடனே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம தீர்க்கதரிசி போறான். அதனால உருவிய பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே நின்று பீலேயாமை வெட்டும்படியாக நிற்கிறான். அப்போது அந்த இடத்துல ஒரு சம்பவம். கழுதையின் மேல் போயிட்டு இருக்கும் போது இரண்டு புறத்திலும் சுவர்கள், இடையிலே கழுதையின் மீது அந்த தீர்க்கதரிசி பீலேயாம் அமர்ந்து செல்லுகிறான். எதிர்க்க பெரிய தேவதூதன் ஒரு பட்டயத்தை கையிலே பிடித்துக் கொண்டு நிற்கிறான். வழி இல்லை, கழுதை இவனை கொண்டு போவதற்கு வழி இல்லை. தேவனுடைய சித்தம் இல்லாத இடத்திற்கு செல்லுகிறவர்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். தேவனுடைய விருப்பம் இல்லாத இடத்திற்கு செல்வதை தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். தேவனுடைய சித்தமில்லாத இடத்திற்கு செல்வதை தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் இந்த இடத்திலே பீலேயாம் போகும்போது கழுதை ஓரமாக போகிறது. ஆனால் அதாலும் போக முடியவில்லை. முன்பாக தேவ தூதன் உருவிய பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். கோபத்தோடு கூட அந்த கழுதையை அடிக்கிறான். ஏன் போகாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி பீலேயாம் அந்த கழுதையை அடிக்கும் போது உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதை எங்கேயாவது பேசியிருக்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா இது வரைக்கும்? ஆனா பீலேயாமை எடுத்து சென்ற கழுதை வாயை திறந்து ஏன் என்ன அடிக்கிறேன்னு சொல்லி கழுதை கேட்டுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். கழுதையின் வாயை கர்த்தர் திறக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கழுதையின் மூலமாக பீலேயாமின் மதியினத்தை கர்த்தர் மாற்ற முயல்கிறார். மாற்றும்படி தேவன் முயற்சி செய்கிறார். தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய விருப்பம் இல்லாமல், தேவனுடைய நோக்கம் இல்லாமல், தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் செல்லுகிற பாதையை தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நீ உட்கார, நீ போக, நீ பேச, நீ பழக, நீங்கள் நடக்க ஒரு நாளும் கர்த்தர் அவர் விரும்பவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுக்கு பிரியமில்லாத இடங்கள் வேதத்திலே அநேக காரியங்கள் உண்டு. துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீங்கள் உட்காராதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத இடங்கள், ஆலோசனைகளை நாம் தேடி ஓடி நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை பார்க்கிறார், கவனிக்கிறார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை மறந்து தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி தேவனுக்கு பிரியமில்லாத ஸ்தலங்களில் நண்பர்களோடு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட ஆலோசனை செய்வதை விட்டுவிட்டு, தேவனுடைய வழி நடத்துதலை விட்டுவிட்டு, தேவன் கொண்டு செல்கிற பாதைகளை விட்டுவிட்டு, தேவன் நம்மளை நடத்துகிற வழிகளை, நோக்கங்களை விட்டுவிட்டு, நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களை தவறவிட்டு இன்று நாம் போய்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு நாளும் கர்த்தர் விரும்பவே மாட்டார். இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு பிரியமில்லாதது. ஆனால் அங்கே கழுதையின் வாயை திறந்து கழுதை அந்த பீலேயாமின் மதிகேடை, அவனுடைய ஞானத்தை, அந்த மதிக்கேட்டை கர்த்தர் பீலேயாமின் வாயை, அந்த கழுதையின் வாயை திறந்து பீலேயாமோடு கூட புத்தி சொன்னுச்சு. கழுதை புத்தி சொல்லுச்சு, இதுவரைக்கும் உன்னை சுமந்து கொண்ட நாள் முதல் உன்னை என்னைக்காவது நான் இப்படி செய்தது உண்டானா? இப்படி எப்பயாவது செய்திருக்கிறனா? ஏன் என்ன 3 தரம் அடிக்கிறேன்னு சொல்லி கழுதை கேட்டுச்சு. அப்போதான் ஆண்டவர், அப்போது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கை ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பீலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா? அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியில் நின்று உருவின பட்டயத்தோடு தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைகுனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கழுதை தன் வாயை திறந்து அவனுடைய மதிக்கேட்டை,
மாற்றினது, பேசினது. அப்பொழுது கர்த்தர் கழுதையின் வாயை எப்படி திறந்தாரோ அதே போல பீலையாமின் கண்களை திறக்கிறார். ஆவிக்குரிய கண்களை திறந்தவுடனே பீலையாம் முன்பாக தேவதூதன் நிற்கிறதை கண்டு அவன் பயந்து தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத இடத்திற்கு செல்வதை ஒரு நாளும் தேவன் விரும்பவே மாட்டார். தேவனுக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு செல்வதை ஒரு நாளும் கர்த்தர் விரும்பவே மாட்டார். ஆனால் கண்கள், பீலையாமின் கண்கள் திறக்கப்பட்ட போது கர்த்தரை கண்டான். இன்றைக்கு அநேகருடைய கண்கள் ஏன் திறக்கப்படவில்லை? ஏன் அநேகருடைய கண்கள் இன்று மூடப்பட்டிருக்கிறது? ஏன் கர்த்தருடைய கண்கள் அநேகரை திறக்க முடியாமல் இருக்கிறது? இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் இன்று என்ன ஆயிருக்கிறது? மயக்கத்தினாலும். இந்த கண்கள் தேவனை அறியாமல் உலக இச்சைகளாலும் உலக பிரகாரமான காரியங்களாலும் அவருடைய கண்கள் நிரம்பி இருக்கிறதுனால தேவனை பார்க்க முடியவில்லை, தேவனுடைய வழிநடத்துதலை பார்க்க முடியவில்லை, தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியவில்லை. பீலையாமின் கண்களை திறந்த போதுதான் கர்த்தரை கண்டான், கர்த்தருடைய தூதனை கண்டான். உன் கண்கள் திறக்கப்பட்டதான் நீ கர்த்தரை பார்க்க முடியும். எம்மாவூர் சீஷர்களுக்கு கர்த்தர் அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா என் கண்ணை திறங்க, என் ஆவிக்குரிய கண்களை திறங்க, உம்மை நான் பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன், உம்மை நான் பார்க்க நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன், என் கண்களை திறங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனை நீங்கள் காண முடியும், நீங்கள் தேவனை பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை கண்டான். பிறகு அவன் என்ன செய்கிறான்? எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், அவன் பீலையாமின் கண்களை கர்த்தர் திறந்தார். அவன் சொல்றான் பாலாக்கை பார்த்து, கர்த்தர் என் வாயில் அருளுகிறதை நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுவேன். அவன் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு கர்த்தரை கண்டான், கர்த்தருடைய வார்த்தையை கண்டான், கர்த்தர் சொல்லுகிறதை கவனித்தான், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்தான். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன், அவர் சொல்லியும் அவர் வசனத்தை நிறைவேறாதிருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றாரு கர்த்தர். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரை பார்க்கிறான். என்னைக்கு நீங்க ஆண்டவரை உங்க கண்களால பாக்குறீங்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ, அன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய தரிசனங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுகிறதை நீங்கள் உங்கள் கண்கள் காணும். தேவனுடைய தரிசனங்கள் நீங்கள் ஜெபிக்கும் போது பிரதிட்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிசாசு உங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், உங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். குருடாய் இருக்கிற கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டால்தான் தேவனை நீங்கள் காண முடியும், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவன் பொய் சொல்ல மனிதன், மனமாற ஒரு மனுபுத்திரன், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனுஷன் இன்னைக்கு சொல்றத ஒரு நாளும் மனுஷன் சொன்னதை செய்யவே கிடையாது. நான் உனக்கு அது செய்யறேன், இது செய்யறேன், அது செய்யறேன். எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறோம், எத்தனை காரியங்களை சொல்லி இருக்கிறோம், எத்தனை காரியங்களை சபைக்கு சொல்லி இருக்கிறோம், எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம், எத்தனை புறஜாதிகளுக்கு நம்முடைய வாய்களை திறந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறோம். ஒரு வாக்கையாவது நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள், நீங்கள் சொன்ன வாக்குகளை நீங்கள் இதுவரைக்கும் நிறைவேற்றினது உண்டானால் சொல்லுங்கள். நாம் சொன்னதை இதுவரைக்கும் செய்ய முடியவில்லை. மனிதன் மாறுகிறவன், பொய் சொல்லுகிறவன். அவன் சொன்னதை அவன் மனஸ்தாபப்படவே மாட்டான். மனசாட்சி செத்து போயிடும். சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி மனசாட்சி செத்துரும். உணர்வில்லாம போயிடும் இருதயம். உன் இருதயம் செத்துரும். திரும்ப பொய் சொல்லுவ, திரும்ப பேசிக்கிட்டே இருப்ப. உன் இருதயம் செத்து போய் நீ பொய் பேசினாதான் உன் இருதயம் சந்தோஷப்படும். ஏன்னா அப்படி பக்குவமாயிடுச்சு.
நீ நல்லதை பேச முடியாது. ஏன்னா உன்னால பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால், நீ சொன்ன வாக்குறுதிகளை, நீ சொன்ன பொருத்தனைகளை நீ நிறைவேற்றும்படி கர்த்தர் உன்னை தூண்டிக் கொண்டே இருப்பார். உன்னை தூங்க வரவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா தேசத்தினுடைய 16வது கவர்னராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆபிரகாம் லிங்கன், இந்த ஆபிரகாம் லிங்கன் சிறு வயதில் ஒரு தேயிலை கடையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் தேயிலை வாங்கி கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அதுல 10 காசு அந்த பெண்ணுக்கு தர வேண்டியதை ஆபிரகாம் லிங்கன் மறந்து விட்டார். கடைசியாக தன் கடைகளை எல்லாம் மூடி இரவிலே எல்லா கணக்குகளை பார்க்கும்போது அதுல 10 காசு மீதியா இருந்தது. அந்த 10 காசு யாருடையது என்று கண்டுபிடித்து அங்கே இருந்து அந்த இருட்டிலேயே ஆபிரகாம் லிங்கன் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அந்த வீட்டை தட்டி அந்த சகோதரியை அழைத்து, நீங்கள் 10 காசு நீங்கள் வாங்காமல் போய்விட்டீர்கள், இந்தாங்க உங்களுடைய 10 காசு என்று சொல்லி கொடுத்து திரும்பி வந்தார். இப்படிப்பட்ட ஆபிரகாம் லிங்கனை தான் கர்த்தர் அமெரிக்கா தேசத்திலே 16வது ஜனாதிபதியாக கர்த்தர் தேசத்தில் உயர்த்தினார். விறகு வெட்டி அதை கொண்டு வந்து மார்க்கெட்ல வித்தாதான் அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு. அப்படி ஒரு விறகு வெட்டி அதை மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணி அதுல வருகிற வருமானத்தை பெற்றுதான் ஆபிரகாம் லிங்கன் வாழ முடியும். ஏழ்மையான ஒரு குடும்பம், ஆனால் உண்மையாக இருந்தார், உத்தமமாக இருந்தார், நேர்மையாக இருந்தார். இப்படிப்பட்ட ஆபிரகாம் லிங்கனை அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். சிறு வயதிலே ஆபிரகாம் அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தார். பிறகு தேர்தலிலே மறுபடியும் கவர்னராக நின்று தோற்று போனார். மீண்டும் ஒரு எலெக்ஷன்ல கவர்னராக நின்று தோற்று போனார். திரும்ப திரும்ப அவர் வாழ்க்கையிலே தோல்விகள். இறுதியாக அவன் கர்த்தரை விசுவாசித்து தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். முதல் முறையாக 16வது ஜனாதிபதியாக கர்த்தர் ஆபிரகாம் லிங்கனை தேசத்திலே உயர்த்தினார். உன் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டாரா? நீ உண்மையா இருந்தால், உன்னுடைய வார்த்தைகள் உண்மையா இருந்தால், உன் பொருத்தனைகள் உண்மையா இருந்தால், தேவ சமூகத்திலே நீ செலுத்தின பலிகள் உண்மையா இருந்தால், உன்னை கர்த்தர் உயர்த்த மாட்டாரா? உன்னை தேசத்தில் பெரிய ஆளாக உன்னை மாற்ற மாட்டாரா? உன்னை தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வர மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வர உண்மை உள்ளவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான், தேவன் சொன்னதுதான். அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றா முடிஞ்சிருச்சு. ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. என்னாகும் 23:23 யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படி பாலாக் அழைத்த பொழுது பீலேயாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களை ஒரு மனுஷனாலும் சபிக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மனுஷனால் மந்திரத்தினால் அழிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனையும் குறி சொல்லுவதனால இஸ்ரவேல் ஜனங்களை யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. எந்த ஒரு சக்தியும் இஸ்ரவேலர்களுக்கும் யாக்கோபு ஆவிக்குரிய ஜனங்களுக்கும் எந்த ஒரு சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனை காட்டிலும், மன்னர்களை காட்டிலும், ராஜாக்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன அருமையா, என் பிள்ளைகளை தொடுகிறவர்கள் என் கண்மணியை தொடுகிறார்கள். இயேசுனுடைய கண்மணியை தொடுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனுஷனாலும் தொட முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார்? ஆவிக்குரிய, சரீரக்குரிய, ஆத்மாக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சாபமும்
மந்திரமும் கர்த்தருடைய பிள்ளைகளை நெருங்கவே நெருங்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை சபித்தவர்கள் ஏராளம், என்னை திட்டினவர்கள் ஏராளம், என்னை நாசமா போன்னு சொன்னவங்க ஏராளம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கூட இந்த நிமிஷத்துல நான் செத்துட்டா கூட நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எந்த சாபமும், எந்த மந்திரவாதமும், எந்த குறிச்சொல்லுதலும், எந்த வைராக்கியமும், எந்த வன்கண்ணும் நம்முடைய பிள்ளைகளை அணுகாது அணுகாது அணுகாது. வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்புனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொல்லாப்பு இல்லை, வாதை இல்லை. அவர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, அரணான நம்பிக்கைக்குரியவர். அதுதான் அமெரிக்க நாணயத்தில் எழுதப்பட்டிருந்தது, we trust in God. நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எதுவும் நடப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, பீலேயாம் இடத்திலே கர்த்தர் சொன்னார், என் ஜனங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன், ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லு என்று சொன்னார். அவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவன் விடை பெற்று அவன் கடந்து போனான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். 1, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? 3 காரியங்கள் எடுத்து வாசியுங்கள். யாத்திராகமம் 20:24 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தலத்தில், ஆலயத்தில் தேவனை முதலிடம் கொடுத்து, ஆலயத்திலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து, ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதித்து பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல கூட போய் சொல்லுங்க, ஆலயத்துக்கு வராதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது முடியாது. ஏனென்று சொன்னால், நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய ஆலயத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆலயத்தை எதற்காக தேவன் உருவாக்கினார்? உன்னை